பிறகு ராவணன் சுவாமியோட 2வது தடவை யுத்தத்துக்கு வந்து பாதியிலே ராவணன் மூர்ச்சையா போய் சாரதி பேர ஊதின் போட்டான். தேவேந்திரன் திவ்ய ரகத்தையும் தன்னுடைய மாதலையும் ராவனுக்கு அனுப்ப மறுபடியும் ராவணன் பிரஜை தெளிஞ்சு எழுந்திருந்து வந்து சுவாமியோட யுத்தம், அபாரமான யுத்தம். 101 தடவை ராவணனுடைய தலையை அறுத்து ராமன் கீழே தள்ளினார். தள்ள தள்ள முளைக்கிறது. அப்பதான் சுவாமி கவலைப்பட்டார், இது என்ன கவலையா இருக்கேன்னு. அப்பதான் ஆதித்ய ஹிருதயங்கிற மகாமந்திரத்தை 2ஆம் தடவை யுத்தத்துக்கு மூச்சு தெளிஞ்சு வந்த போது அகஸ்தியர் வந்து உபதேசம் பண்ணினார். ததோ யுத்த பரிஸ்ராந்தம் ஆகாசத்துல அகஸ்தியம் 33 தேவதைகளோட வந்து மகாமந்திரம் பலஸ்ருதியினாலே சம்புட்டிதமான மந்திரம். இப்படி ஒரு மந்திரம் இருந்தால் பெரிய மகாமந்திரம் சொல்லியிருக்கார். பெரிய ஆபத்காலத்துல பெரிய விவகாரம் வந்த காலத்துல 3 தடவை காலனுடைய ஆச்சமனம் பண்ணி பரிசுத்தமா ஜபிச்சானையான மறுபடியும் முழுவலையும் ஆச்சமனம் பண்ணணும். உடனே காரிய சித்தி, சர்வசத்ரு விநாசனம், சிந்தா சோக பிரசமனம், சிந்தையை போக்கும், சோகத்தை போக்கும், சத்ருக்களை போக்கும், மனக்கவலை நீக்கும், அட்சயம் பலமம் சிவம், சர்வமங்கள மாங்கல்யம், சர்வபாப பிரணாசனம், ஜெயதம், உடனே ஜெயத்தை கொடுக்கும், சர்வபாபத்தை போக்கும், அட்சயமான பலனை கொடுக்கும், பரவ மங்களமான மந்திரம் அகஸ்தியர் சொல்லி ராமா ராமா ஜெபின்னு சொன்னாள். நம நமஸ்காரம். இதில் 12 நமஸ்காரமா இதை நமஸ்கரிக்கணும். ரொம்ப விசேஷம். ஜபிச்சாலும் போரும், நமஸ்காரம் பண்ணினா விசேஷம். சக்தாளா இருக்கிறவாள் நமஸ்கரிக்கலாம். நல்லா கையை நிறுத்தி நமஸ்காரம் பண்ணணும். எத்தனையோ க்ஷேமங்கள் உண்டாகும். இதை ஜபிச்சால் அகஸ்தியர் உபதேசம் பண்ணி சுவாமி அத ரவிஹி அவரது நிரீட்சிய ராமம், ராவண நேர பார்த்து சூரியன் உனக்கு பரம மங்களமான ஜெயம் உண்டாகும் போது உற்சாகத்தோடு யுத்தம் பண்ணு அனுகிரகம் பண்ணினாள்.